குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் எனக்கும் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். அதனால தான் இன்னைக்கு அதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் உழைப்பையும் ஆசையும் யாருக்காக செலவழிக்கிறாங்க? அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, இல்லையா? காலையில் 4 மணிக்கு எழுந்துருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து என் பையன் பெரிய ஆளாக வரணும், என் பொண்ணு நல்ல நிலைமையில் வாழணும்ட்டு பார்த்து பார்த்து அந்த பேரண்ட்ஸ் வளர்த்துட்ருப்பாங்க. ஆனால் அதே பிள்ளைங்க படித்து முடித்து வேலைக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போன பிறகு அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த பேரண்ட்ஸுடைய நிலைமை என்ன ஆகுது? ஒரு காலத்தில் வீடெல்லாம் பிள்ளைகளுடைய சிரிப்பு சத்தமும் குறும்புத்தனமும் களை கட்டி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதுவே வீடு அமைதியாக மாறி போயிடுது, இல்லையா? இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் பரவிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா சொல்லலாம்? பெற்றோருடைய தனிமை. 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் சேர்ந்து தான் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சேர்ந்து எடுத்த முடிவெடுத்தாங்க, சேர்ந்து சந்தோஷமாக சிரித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டு வேலை, தனி கொடுத்துறோம், முதியோர் இல்லம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிள்ளைங்க பிரிஞ்சு போகும்பொழுது அந்த தாய் தகப்பனுடைய மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங் இருக்கும், அண்ட் குறிப்பாக அந்த சிங்கிள் ஃபாதர் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்கள பிள்ளைங்கள் எப்படி நடத்தணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வேளை இது உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்களேன். 80s 90s காலத்தில் ஒரு வீடு எப்படி இருக்கும்? அப்பா காலையில் வேலைக்கு போவார், சாயந்தரம் வேலைக்கு வந்ததும் பிள்ளைங்க கூட உட்காந்து பேசுவார், அம்மா சமைச்சு போடுவாங்க, பிள்ளைங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன வறுமை இருந்தாலும், சண்டை இருந்தாலும் எல்லாரும் ஒரே குடும்பம்ன்ற ஒரு பிணைப்பு இருந்தது. பிள்ளைங்க வேலைக்கு போனாலும் சாயந்தரம் பெற்றவங்க கிட்ட அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? மேலை நாட்டு கலாச்சாரம், ஃபாரின் கல்ச்சர் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு, இல்லையா? 18 வயசு அல்லது படிப்பு முடிஞ்ச உடனே மை லைஃப், மை ப்ரைவசி, மை ஃப்ரீடம்ட்டு குழந்தைங்க தனியாக அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பெங்களூரில் வேலை, இல்லை எனக்கு யூஎஸில் வேலை, இல்லை எனக்கு தனியாக இருக்குது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சரை பார்த்து யோசித்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க ஓடுறது தப்பு சொல்லலை, ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் இருக்கு, இல்லையா? அவங்கள ஓட வச்சு அந்த பேரண்ட்ஸு அப்படியே விட்டுட்டு போகும்போது ஓடுறாங்க பார்த்தீங்களா சில குழந்தைகள். அங்கே தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது, இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு மாதம் அந்த பிள்ளைங்க பணம் அனுப்புனதும் அவங்க என்ன நினச்சிடறாங்க? நல்ல ஃபோன் வாங்கி கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு கொடுத்துட்றோம், நல்லா அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் கொடுத்துட்டோம், அப்படி அது மட்டும் போதும்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பணமும் பொருளும் பெற்றவங்களுடைய தனிமையை ஒரு நாளும் நிரப்ப முடியாது. நான் பார்த்த ஒரு நிஜமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஒரே ஒரு பையன் தான், அவனை தையல் மிஷின் தச்சு படிக்க வச்சாங்க. பையன் ரொம்ப புத்திசாலி. படித்த உடனே அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் அமெரிக்காவில் வேலை கிடச்சி போயிட்டான். அங்கேயே ஒரு பொண்ணையும் பார்த்து செட்டில் ஆகிட்டான். அம்மாவை அந்த கல்யாணத்துக்கு கூட அம்மாவுக்கு தெரியாது, ஓகேன்னு விட்டுட்டாங்க. அம்மா தனிமையாக இங்கே ஒரு சின்ன வீட்டில் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆள் இல்லையா. பையன் எப்போ வருடத்திற்கு ஒரு தடவை பார்த்துட்டு போவான், ஒரு 5 நாள் இருப்பான், அதோடு போயிடுவான். அதுக்கப்புறம் மாதம் ஒரு 50,000 ரூபாய் பணம் அனுப்பிட்டு இருப்பான். ஆனால் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேச மட்டும் நேரம் இருக்காது. எப்போ பேசினாலும் அம்மா நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுவான். ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்த அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அவன் அனுப்புகிற அந்த பணம் வேண்டாம், அவன் என் கூட இருந்து ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு வார்த்தை பேசினா போதும், என் கையை பிடிச்சிட்டு அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டால் போதும், எனக்கு சரியாயிடும் அப்படின்னா. அந்த ஒரு அம்மாவுடைய இது அந்த அம்மா மட்டோட கதை கிடையாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸோட கதை தான். இதோட என்ன கொடுமை என்ன தெரியுமா? இந்த சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதராக இருப்பாங்களே, ஒருவேளை கணவரை எழுந்துட்டோ இல்லை மனைவியை எழுந்துட்டோ அந்த குழந்தைகளை மட்டும் கவனமாக வளர்த்து அதுங்களை ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவங்களுக்கு அந்த குழந்தையை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அந்த குழந்தை ஒருவேளை திருமணம் ஆகியோ ஃபாரின்கோ அந்த தாயையோ இல்லை அந்த தகப்பனையோ விட்டுட்டு போகும்பொழுது அந்த பெற்றவங்க அனுபவிக்கிற தனிமை நரக மாதிரி. காலையில் எழுந்ததும் யாருக்காக சமைக்கணும், யாருக்கிட்ட பேசுறது,
வீட்டோட 4 செவரும் அவங்கள ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஏன் உயிரோடு இருக்கோன்னு கூட சில நேரம் யோசிக்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரு கல்ச்சர் என்ன தெரியுமா, இப்போ ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஓல்டேஜ் ஹோம். இந்த ஜெனரேஷனில் ரொம்ப நிறைய வந்துருச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப அப்படி ஃபேன்சியாக அது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹோட்டல் இன்னைக்கு சொசைட்டி ரொம்ப சாதாரணமாக பேசுகிற விஷயம் என்னென்னா இதுதான். முன்னெல்லாம் ஓல்டேஜ் ஹோம்னா ஒரு ஆதரவற்றோருடைய இடம் இருந்தது. இன்னைக்கு என்னன்னா ஆதரவு இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, நல்லா சம்பாதிச்ச பிள்ளைங்க இருக்கிறவங்க கூட தங்களுடைய பேரண்ட்ஸை கொண்டு போய் அந்த ஓல்டேஜ் ஹோமில் விட்டுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செட் ஆகலை, எப்போ பாரு சண்டை, எங்களோட பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும், அதனால் நாங்கள் ஃபாரின் போகிறோம், அம்மாவை பார்க்க ஆள் இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் தேவைப்படுது, ஸோ இந்த இடத்துல விட்டால் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும் உடனே பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளாட்ஸ்லேயே ஓல்டேஜ் பீப்புளுக்காகவே ஃப்ளாட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா நான் நிறைய அந்த ஷூட்டிங்லாம் போகும்போது அது ஈசிஆர் சைடு அந்த மாதிரி தாம்பரம் தாண்டிலாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு மூக்கு சிந்து தெரியாமல், உங்களுக்கு நடக்க தெரியாமல் இருந்தப்போ அவங்கள தூக்கி சுமந்த அவங்கள நீங்கள் அழுது அடம் பிடிச்சப்போ உங்களை சுற்றிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இல்லை கை காலில் ஒரு நடக்கம், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று அன்வான்டாக அவங்க பேசுகிறாங்கன்ட்டு உங்களுக்கு அவங்க பாரமாக போயிட்டாங்க இல்லையா. இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய கண்ணீரும் இல்லை, அங்கே விட்ட பிள்ளைகளுடைய சந்ததியை சும்மா விடாது. இது கேர்ஸ் கிடையாது, இது இயற்கை நமக்கு கொடுக்குற நீதியாக இருக்கும். அது ஒரு கர்மாவன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ உள்ள ஜெனரேஷன் கேட்கலாம், நாங்கள் என்ன தான் செய்யணும், நாங்கள் எப்படி தான் வந்து நாங்கள் வாழ்கிறது, நாங்கள் எப்படி தான் பேரண்ட்ஸை பார்க்கறது, நாங்கள் வாழ வேண்டாமா, எங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இல்லையா, உங்களுடைய எதிர்காலம் மாதிரி கிடையாது, எங்களுடைய ஜெனரேஷனில் எங்களுக்கு ஓடுனாதான் நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, விலைவாசி அதிகமாக அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் ஏன் இந்தியாவில் இருக்கிற படிப்போட வெளிநாட்டில் இருந்து படிக்கும்பொழுது உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குது, உங்களுக்கு சம்பளம் கூட டபுள் ட்ரிபிளாக கிடைக்குது, ஓகே, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கூட நல்லா இருக்குது நீங்கள் சொல்றீங்க, எல்லாமே அக்செப்டபிள் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, கிவ் டைம், அதாவது நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்காக டைம் ஒதுக்க கற்றுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய பொசிஷன்லாம் இருக்கலாம், ஆனால் உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் வெறும் ஒரு பையன் இல்லைனா பொண்ணு மட்டும்தான். அவங்களுக்கு உங்கள் போஸ்டிங் தெரியாது, இல்லை மாதத்தில் ஒரு தடவையாவது போய் பாருங்கள். இல்லை வெளிநாட்டிலையோ இல்லை வேறு ஊரில் இருந்துக்கிறீங்களா, இல்லை தினமும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது அவங்ககிட்ட ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பேச கற்றுக்கோங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்படி நீங்கள் பேசுறது அவங்களுக்கு 100 வருஷம் ஆயில எக்ஸ்ட்ராவாக தரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயமரியாதையோடு கற்றுக்கோங்க. ரெஸ்பெக்ட் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். வயசான காலத்தில் அவங்களுடைய பணத்தை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் விட அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சின்ன விஷயம் கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க நம்மளை ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. மருமகளோ நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்களோன்னு யோசிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கிறீங்களா, அவங்கக்கிட்டையும் ஒரு ஆலோசனை கேளுங்க. அவங்களையும் இந்த குடும்பத்தோட ஒரு தலைவராகவே பாருங்கள். இல்லை வாழ்க்கை துணையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் கணவர்கிட்டயோ உங்கள் பெத்தவர் ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்கு புரிய வைங்க. நம்மளும் நாளைக்கு இதே மாதிரி வயசானா சேம் நிலைமை தான் வரும். நம்ம பிள்ளைங்க நம்மளை இப்படி நடத்தினா நமக்கு எப்படி இருக்குன்றது உங்கள் மனைவிக்கிட்டேயோ கணவர்கிட்டயோ எடுத்து சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளோடைய, உங்கள் கணவரோட, உங்கள் அம்மா அப்பாவை உங்கள் குழந்தைகளோடு போய் டெய்லி முடிஞ்சால் பாருங்கள். இல்லை தூரமாக இருக்கீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் பாருங்கள். இல்லை வெகு தூரத்தில் இருக்கீங்களே, மாதத்தில் ஒரு போய் பேசுங்க. கம்பல்சரி போய் பாருங்க. உங்க பேர பிள்ளைங்களை அதாவது பிள்ளைகளை அதாவது அவங்களுடைய பேர பிள்ளைங்களை பேச வைங்க. பேரண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றத நீங்க உங்க குழந்தைகள்கிட்ட காட்டுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸுடைய எதிர்காலம் உங்களுடைய பொறுப்பு. பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஃபியூச்சருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களை வெளிநாட்டில் படிக்க வச்சு உங்களுக்கு பெரிய 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 விஷயங்கள் எல்லாம் செஞ்சு உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா. அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஃபியூச்சரையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். பிள்ளைகளாகிய உங்களுடைய அது வந்து எப்படி சொல்ல இம்பார்ட்டன்ட் இதே சொல்லலாம். சரி, கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம யதார்த்தமாக ஒன்றை நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே வந்து வேணுக்குனுமே இப்போ பேரண்ட்ஸை விட்டுட்டு போகிறதும் கிடையாது. அதுவும் நம்ம யோசிக்கணும். சில பிள்ளைகள் வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை என்ன சொல்ல குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம வீட்டோட ஒரு சிச்சுவேஷன் மாறணுன்றது, வெளிநாட்டில் போய் உழைக்கணுன்றது கட்டாயம் பல பேருக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரண்ட்ஸும் தங்களுடைய மனசளவில் ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். நம்ம மகளோ மகனோ நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் புலம்பாமல்
அவங்களுடைய எதிர்காலத்துக்காக, அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக அவங்க உழைக்கிறாங்கன்ற யதார்த்தத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிய கற்றுக்கணும். சரியா? பிள்ளைங்க தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்ற அதை வாழ்த்துக்கிற ஒரு சில அதை பிளஸ் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி பேரண்ட்ஸ்க்கு வேணும். அதே மாதிரி பிள்ளைகளாலே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அப்படி என்ன மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெளிநாட்டில் போய் 4 காசு சம்பாதிச்சு அங்கே யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு இடத்துல ஒரு அனாதையா ஒரு வாழ்றதை விட நம்முடைய சொந்த நாட்டில் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு தம்முடைய பெற்றவங்க கூட தம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவங்க கூட சந்தோஷமா இருந்து வாழ்ந்து அது எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் மனசை தொட்டு பாருங்க. இந்தியாவிலேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிற கொஞ்சம் வேலையை வச்சுட்டு கொஞ்சம் சம்பாத்தியம் இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷமா சொந்த பந்தங்களோட தன் குழந்தைகளுக்கு சொந்த பந்தத்தோடைய அந்த வேல்யூ, அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட வேல்யூவை கொடுத்து அந்த குடும்ப உறவுனா என்னன்றதை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழ்றது எவ்வளவு முக்கியம் இல்லையா? நம்மளுடைய ஆடம்பர ஆசையும் நம்முடைய சொகுசு வாழ்க்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா பெற்றவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? பெற்றவங்க உங்ககிட்ட எனக்கு பெரிய பங்களா வாங்கி கொடு, எனக்கு கார் வாங்கி கொடுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. என் கண் எதிரே இருப்பா, இல்லை அடிக்கடி ஒரு கால் பண்ணு அப்படின்னு. ஒரு வேளை தவிர்க்க முடியாமல் நீங்கள் ஒரு அப்ராட்ல இல்லை எங்கேயாவது நீங்கள் இருக்கிறீங்கன்னா தினமும் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்கள ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர வைக்காதீங்க. தூரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரெசன்ஸும் உங்களுடைய லவ்வும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்ஸுரி லைஃப்காக பேரண்ட்ஸுடைய நிம்மதியை நீங்கள் தியாகம் பண்ண மாதிரி வைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பேரண்ட்ஸை இழந்த பிறகு அந்த குற்ற உணர்ச்சி உங்கள் மனசை கொள்ளும். ஏன்னா பேரண்ட்ஸ் உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய நாட்களை நீங்கள் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் உங்கள் பிள்ளைங்க எத்தனையோ பேர் வெளியூரில் உங்கள் பிள்ளைங்க விட்டுட்டு இருக்கலாம். ஆர் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை விட்டுட்டு தனிமையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு தனிமையாக இருக்கலாம். நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே தான், வாழ்க்கைன்றது ரொம்ப அழகானது தான். அது எப்படி வாழணுன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. பிள்ளைங்களுடைய எதிர்காலம் முக்கியம், அதே டைம் பேரண்ட்ஸையும் பார்க்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. இனிமேல் கொஞ்சம் மறக்காமல் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிகிற அளவுக்கு உங்களுடைய ப்ரெசன்ஸை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கிட்ட கொடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ஒரு வேளை படிப்புக்காக வெளியிடங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில கல்யாணம் ஆகி ஒரு வெளியில் இருக்காங்களா, ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சந்தோஷமாக இருங்க, தனிமையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் கூட தனிமையாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த அட்வைஸ் சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தா தானே நமக்கு சந்தோஷம் இல்லையா? ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.